நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நான் ஜின்னா தெரு முனையில் ஒரு ராட்டனம் தொட்டி போட்டிருக்காங்க. நாங்கள் ஆட போயிருக்கோம். 10 காசோ என்ன 10 காசா 15 காசா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பண்ண போயிருக்கோம். அப்போது அதுக்கு பக்கத்தில் ஜலால் ராவத்தூர் மாட்டு கொட்டாய். எதார்த்தமாக வர்றவர் அவனும் தொட்டி பண்ண போகிறோம். என்னடா இது யாரா என்ன விசாரிக்கிறாங்க. நம்ம சாயத்துல்லா அத்தா தான் ஏதோ பில்லு போட போகிறார். 2 ரூபா ஏதோ கூட்டுக்கு பில்லு போடுறதுக்காக பெரிய சதுத்துலாமாங்க, அத்திகுத்து சதுத்துலான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீடு. அவர் தான் வந்து பில்லு போட போகிறார். நாங்கள் தொட்டி ஆடுறதுக்கு நிற்கிறோம். 2 ரூபா என்னமோ அவனுக்கு போடுறாரு. அது ஜலால் நான் பார்த்துட்டு நிறுத்துறாரு. வாங்க அப்படின்னா அவங்க கூட்டாளிக்குள்ளே போய், ஏன் அதுகிட்ட போய் 2 ரூபா வாங்குறீங்க? அந்த 2 ரூபா வாங்கினா அந்த பிள்ளைகள்கிட்ட தான் வசூல் பண்ணி நம்மள்ட்ட கொடுக்க போகிறான். எவ்வளோடா தொட்டிக்கு போடுற அப்படின்னு அவன் இப்படி தான் கேட்குறாரு. அந்த அதிகாரத்தோடனே கேட்குறாரு, எவ்வளோ தொட்டிக்கு வாங்கினேன் அவனுக்கு தொகை. அதில் 5 காசை குறைச்சி சொல்கிறாரு. நீ பிள்ளைகள்கிட்டலாம் எவ்வளோ வாங்கிக்க, நீ எங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாம். அப்போ எங்களுக்கு சந்தோஷம். அதுதான் தலைமை. அங்கே குழந்தைங்க, ஏழையாக உள்ளவங்க எல்லாரும் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து 3.5 லட்ச ரூபா, 2.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா நாட்டு தொட்டி காசு வாங்கினா அந்த காசை யார்கிட்ட வைப்பான்? 100 ரூபாங்கிறான், 500 ரூபாங்கிறான். சரி, பணக்கார விட்டு பிள்ளைகளோ நம்ம வீட்டு பிள்ளைகளோ ஆடிடுச்சு. ஏழை விட்டு பிள்ளை எங்கே போய் ஆடும்? இங்கேருந்து வெளியூர் போக முடியுமா? இதெல்லாம் வெளியில் போய் தான் பார்க்க முடியும். அவங்க காலத்தில் இங்கே பார்க்குறது. அப்போ இது நீ நிர்வாகி என்ன பண்ணியிருக்கலாம்? எனக்கு நாங்கள் இந்த சீர் செய்கிறதுக்கு மட்டும் உள்ள காசை கொடு போதும், இதில் நாங்கள் சம்பாதிக்க விரும்பலை, என் ஊர் பிள்ளைகளுக்கு 100 ரூபாய்க்கு ஆட்டு 50 ரூபாய்க்கு அதில் செஞ்சுருக்கணும் நிர்வாகி. 3000 ரூபா கடை வாடகைங்க. அங்கே உள்ள கூட்டுக்கு கடை போட்டவன் 3000 ரூபா வாங்குறீங்க, வாங்குங்க. அந்த காசை அந்த 3000 ரூபா கொடுக்குறவன் யார்கிட்ட வாங்குவான்? நம்ம ஊர் மக்களும் ஜாமான் வாங்குறதுல தானே அவன் காசை வச்சு விற்கணும். நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு நம்ம ஊரில் பணக்காரங்கள்ட்ட காசை வாங்கிடுறீங்க, டொனேஷன் கொடுண்டு. ஏழை எளியவர்கள்ட்ட இப்படி 5 கொடு 10 கொடுன்னு மறைமுகமாக இப்படி பிடுங்குறீங்க. இப்போ நீங்கள் மொத்தத்தில் வசூல் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இங்கே உட்காடுறீங்க. நீங்கள் காசு வாங்காமல் எந்த இதுவும் இல்லாமங்க. 5 காசு நான் யார்ட்டையும் காசு வாங்கலை. இது புதக்குடி ஜமாத்தால் இந்த நலத்திட்டங்கள் இந்த 6 வருஷத்துக்கு ஒரு 50 நலத்திட்டம் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு 10 நலத்திட்டம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறுங்க, எல்லாத்துலேயுமே உள்நோக்கத்தோடையே செயல்படுறீங்க. எங்கேயெல்லாம் எதுக்காவது ஒன்றுக்கு பொதுமக்கள் மத்தியில் கணக்கு வரவு சொல்ல கொடுத்துறீங்களா? ஆடிட்டுன்னு 2 பேர் உங்களுக்கு வேண்டியப்பட்டவரை கூப்பிட்டு வச்சு இந்த இருக்கு கணக்கு தான் சரின்னு சொல்லுங்கிறீங்க. எந்த ஊர்லையாவது நடந்திருக்குமா? அப்புறம் என்னத்துக்கு ஆடிட்டிங் படிக்கிறாங்க? எதுக்கு கவர்மெண்ட் ஆடிட்டர்னு அப்ரூவ் பண்ணுது? ஒரு ஆடிட்டரை கவர்மெண்ட் ஏங்க அப்ரூவ் பண்ணணும்? யார் சரின்னு சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டியதானாங்க? அந்த சரின்னு சொல்கிறவருடைய நிலை என்னங்க? அந்த சரின்னு சொல்கிறவர் உங்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட போனவர். அவரை எங்கடா இதை மாற்றி சொல்லிட்டா என் வீட்டு வாசலில் இடிச்சுக்கிட்டு இருப்ப, என் வீட்டு காம்பவுண்டை உடப்ப, ஏற்கனவே நீ சொன்ன நீ தான். அவர் வாயை பொத்திக்கிட்டார். இன்னொருத்தர் ஒரு ஆடிட்டருங்கிறவர், அவர் ஏற்கனவே சொந்தம், அவர் வேறு சில சிக்கலில் அப்போ மாட்டி உட்காந்துரு, அவரே தான் தூக்கி போட்டு இப்போ அவர் ஏன் திரும்ப. இது நிறையா நான் பேசலாம், நான் சில இது பர்சனலாக போயிடுமேனு பேசாமல் இருக்கிறேன். இப்போ எதையுமே செய்யாமல் என்ன போல் ஒரு நிர்வாகி இந்த ஊரில் இல்லை. உண்மைதான், உன்ன மாதிரி மோசமான நிர்வாகி இந்த ஊரில் இல்லை தான் இதுவரையும் நான் பார்த்த வகையில். நான் இவ்வளவும் சொல்கிறேன். எது இருக்கோ மறுக்கணுமா, விவாதமாக பண்ணுவோமா, நேராக ஒரு வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி பேசுவோம். தனியாகலாம் பேச வேணாம். தனியாக பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜப்பான்கிட்ட பேசுன மாதிரி தான். ஜப்பானை ஊர் தள்ளி வச்சுட்டு, தம்பி அப்படிடா இப்படிரா இதுரா இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் நான் யார் தெரியுமான்னு உள்ளே போயிட்டு காலில் விழுந்து காலை கட்டி பிடிக்கிறேன். அந்த வேலைக்கெல்லாம் இங்கே இல்லை. நேராக பேசுவோமா பேசுவோம். எதுலேயுமே ரெடி இல்லை, எல்லாத்துலேயும் இரட்டை வேடம், சொல்கிறது அத்தனையிலையும் பொய். இதில் கேட்டால் இவர் அதை சொன்னார், இவர் அல்லா இல்லைன்னு சொன்னார், இவர் ரசூல் இல்லை. யார்கிட்ட சொன்னாங்க? எங்கே சொல்லியிருக்காங்க? அவன்கிட்ட பேசியிருக்காங்களா? பொய்யானது, எல்லா இடத்துலையும் பொய். யார் எதை சொன்னா தான் என்ன? அவன் கட்டைக்கு தேடிக்கிறான். உனக்கு பதில் சொல்லணுமா? உன்னுடைய மார்க்கமா? உன்னால் முஸ்லீம் ஆனானா? இல்லை நீ தான் இந்த முஸ்லீம் மார்க்கத்தை உண்டு பண்ணியா? இப்படி தான் தொழுவணும், இப்படி தான் வணங்கணும், இங்கே தான் தொழுவணும், இதெல்லாம் உனக்கு சொல்கிறது யார் அதிகாரம் கொடுத்தா? வாக்குசாமல் கோர்ட்டில் இப்போ ஒரு கேஸை போட்டிருக்க. ஹோலி குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு தெள்ளல் தொழு சிறந்ததுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பச்சை பொய்யை சொல்லி நீ கோர்ட்டில் கொடுக்குற.
எனக்கு வந்து அதனால் 2 பள்ளியாசை மேலே பள்ளி பெரிய பள்ளியை பூட்டணும், வர்ற நோன்பு தொழுவை கிரவுண்டில் தொழுவ வைக்கணும்ன்ட்டு. அதை சொல்ல நீ யாருங்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ யாரு? உனக்கு என்ன தெரியும்? நீ அதிலே சொல்ற எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியும்? நீ எங்கனையாவது ஒரு இடத்துல குரான்னு சொன்னிலங்க, நீ குரானில் ஒரு இடத்துல எந்த இடத்துலையாவது கிரவுண்டில் தொழு வைக்கிறது சிறந்ததுன்னு இருக்குன்னு எடுத்துக்காட்டு. நீ சொன்னதை வச்சு நான் கேட்குறேன். இது பெருநாள் தொழுவை 2 தொழுகையும் குரானில் இருக்கு, இதில் தான் தொழுவணுன்ட்டு காட்டு. அப்போ பொய்யான தகவலே எங்கே பார்த்தாலும் பரப்ப வேண்டியது, அதை பேச வேண்டியது. இதை அடுத்து கேட்டால் அவங்க அது, இவங்க இது, இவங்க இந்த குரூப்பு, அவங்க அந்த குரூப்பு, இவங்க முஸ்லீமா, அவர் முஸ்லீம் இல்லை. நீ யார் சொல்கிறதுக்கு? 3 வெள்ளிக்கிழமை தொழுவாகட்டி முஸ்லீம் இல்லை. அவர் தொழுதாரா, இவர் தொழுதாரா? கொரோனாவில் 30 வெள்ளிக்கிழமை தொழுவலியா? பள்ளியாசை பூட்டி இருந்த பாப்பா எல்லாரும் முஸ்லீம்லாம் போயிட்டாங்களா? அப்போ நீ ஒருத்தவங்க மேலே ஒரு முத்திரை குத்தணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. உனக்கு ஒரு பதவியோ உன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும், இல்லை உனக்கு வேற ஒரு இது தேவைன்னா நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போய் சொல்ற. அது ஏன்? நேராக பேசுவோம். இதெல்லாம் நான் சொல்லலைன்னு சொல்லு, நான் காட்டுற ஆதாரத்தை தர்றேன், நீ யார்கிட்ட சொன்னேன்னு தர்றேன். அப்போ இதுதான் இப்போ ஊரில் நடக்கிறது. பழிவாங்கல். எல்லாரும் ஊரில் கெட்டவன். அதாவது யாரெல்லாம் அடுத்த நிர்வாகத்துக்கு போட்டி போடுறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டவங்க. யாரெல்லாம் போட்டி போடாமல் அதெல்லாம் அடுத்த நிர்வாகத்துக்கு வரமாட்டாங்க, உள்ள பூச்சி மாதிரி போவாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லவங்க. அப்படி ஒரு முத்திரை ஏன் குத்துற? இப்போ எதிர்கேள்வின்னு ஒன்று இருக்கணும்ல. உனக்கு பதில் சொல்ல முடியலன்னா அப்போ நீ எங்கேயோ தப்பு பண்ணுற. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இவ்வளவும் செய்கிறேன். அவ்வளோதான்.